எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கருகும் களஞ்சியம் என்கிற தலைப்பில் டெல்டா பகுதி விவசாயிகளின் வலியையும் வேதனையையும் கடந்த 2 நாட்களாக களத்திற்கு நேரடியாக சென்று பதிவு செய்து வருகிறது புதிய தலைமுறை குழு. திருவாரூர் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட காட்சி தொகுப்புகளைத்தான் கடந்த 1 மணி நேரமாக நீங்கள் பார்த்திருந்தீர்கள். நண்பர்களே, நேற்று நடைபெற்ற கள ஆய்விலும் நேற்றைய நேர்பட பேசு அமர்விலும் இன்று நடைபெற்ற கள ஆய்விலும் டெல்டா பகுதி விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அதிர்ச்சி தரக்கூடிய அவர்களது இன்னல் குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. இதில் பல தகவல்கள் அதிர்ச்சியை தந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகவும் அதிர்வான ஒன்றாக இருக்கிறது. அதை கேட்பவர்கள் அவ்வளவு எளிதில் அன்றிரவு தூங்க முடியாது. அதாவது, டெல்டா பகுதியில் கடன் வாங்கும் விவசாயிகள், தனியார் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கும் விவசாயிகள் முன்கூட்டியே ஆயுள் காப்பீடு செய்ய வலியுறுத்தப்படுகிறார்கள், வற்புறுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதாவது, இந்த விவசாயி ஒருவேளை மரணித்தால் அந்த தொகையை கடன் தொகைக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற மனிதாபிமானமற்ற முறையிலான ஒரு கடன் கொடுக்கும் நடவடிக்கை டெல்டா பகுதிகள் முழுவதும் பரவி விரவி கிடக்கிறது. தற்போதைய மரணங்களில் கூட இது போன்ற தனிநபர் தனியார் கடன்களின் அழுத்தம் காரணமாகவே நிகழ்ந்திருக்கக்கூடும் என்றும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களுக்கு சோறு படைக்கும் விவசாயி பெற்ற கடனை திருப்ப செலுத்த முடியாமல் தற்கொலைக்கு முயல்வதும் மாரடைப்பால் மரணிப்பதும் ஒரு தேசத்தின் அவமானமாகவே பார்க்கப்படுகிறது. கூட்டுறவு கடன், பல்வேறு சமூக உழவர் பாதுகாப்பு திட்டங்களெல்லாம் இருந்த போதிலும் இந்த நிதி நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது? பயிர் காப்பீடு, விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய காப்பீடு உள்ளிட்ட திட்டங்கள் தோற்று போயுள்ளனவா என்கிற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இது குறித்து இன்றைய நேர்பட பேசவில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் கொள்கைசார் ஆய்வாளர் திரு சம்பந்தன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் ஆகியோர் நமது அரங்கத்தில் நம்மோடு இணைகின்றனர். அதே போன்று வேளாண் ஆலோசகர் திரு சேதுராமன் திருவாரூரிலிருந்து நம்மோடு இணைகிறார். இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு சம்பந்தன், உங்களிடமிருந்து தொடங்குறேன். உங்கள் சென்டர் ஃபார் பாலிட்டிக்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசியில் பல பேப்பர்ஸ் பார்த்துருக்கேன். நான் நேரடியாக இன்னைய விஷயத்துக்குள்ள கன்ஃபைன் பண்ணி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிதி நெருக்கடி இருக்குல்ல, ஒரு தனிப்பட்ட விவசாயி தான் வைக்கக்கூடிய வெள்ளாமைக்கு முன்பும் வெள்ளாமைக்கு பிறகும் அந்த வெள்ளாமை தோற்று போகும்போது சந்திக்கக்கூடிய நிதி நெருக்கடிகளை ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது என்ன விஷயங்கள், என்ன புள்ளி விவரங்கள் வெளியிடப்படுகின்றன? நிதி நெருக்கடி என்று பார்க்க போனால் தமிழகம், இந்தியா இரண்டும் பார்ப்போம். இந்தியா ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தால் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கிரெடிட்னுவாங்க, ஆக்சஸ் டு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கிரெடிட். அதாவது வங்கிகள், இதை போன்ற நேரடி கடன் வழங்கும் நிறுவனங்கள் உள்ளன. இன்ஃபார்மல் கிரெடிட் என்று உள்ளது. இந்தியாவை முழுக்க பார்த்தோமானால் ஆக்சஸ் டு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் குறைந்து கொண்டே வருகிறது. அதே போல் தமிழகத்திலும் நிலை மாறி, முன்பு இருந்த நிலை மாறி ஒரு 5-6 2012 10-12 வரை இந்த வங்கிகளிடம் கடன் பெறும் வங்கிகள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்பார்கள், இன்ஸ்டிடியூஷனலைஸ் கிரெடிட் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உயர்ந்து கொண்டிருந்தது. 4 புள்ளி உயர்ந்த இடத்தில் இப்பொழுது 8 புள்ளி குறைந்துள்ளது. நீங்க சொல்றது பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு கடன் சங்கங்கள், சுய உதவி குழுக்கள் எல்லாம் சேர்த்து பார்த்தோமானால் அந்த இப்போ அது முன்னாடி நம்ம பார்க்கும்போது விவசாயி என்பவன் யார், விவசாயியோட சூழல் என்ன? உலகம் முழுவதும் ஐநா 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்டது. உலகம் முழுவதும் தற்கொலை என்பது விவசாயிகளிடம் அதிகம், விவசாயம் செய்யாதவர்களை காட்டிலும் விவசாயிகளிடம் அதிக தற்கொலை நடக்கிறது. அது என்னென்ன காரணம் என்றும் கூறியுள்ளனர். அதாவது ஒரு நகரம் என்றால் ஒரு சுற்றுச்சூழல் உண்டு, ஒரு கிராமம் என்றால் அதற்கு ஒரு சுற்றுச்சூழல் உண்டு. இந்த கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள இடைவெளி, அதன் உள்ள இருக்கும் இன்இக்வாலிட்டிஸ் மிக அதிகமாக போகும்போது உலகமெங்கும் விவசாயிகள் மிகவும் எதற்காக இவர்கள் கோடிக்கணக்கில் வாங்கி தற்கொலை செய்யவில்லை, ஆயிரக்கணக்கில் இல்லாத மிஞ்சி போனால் லட்சக்கணக்கில் வாங்கி தற்கொலை அவர்களுடைய
குழுமம் ஒரு மிக சிறிய குழுமம். அதை தற்கொலை என்ற முடிவு இதன் மேல் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு கடைசி நிலை முடிவு. ஆகையால் பார்க்கும்போது இது நம்ம நிறைய தீர்வு சொல்லலாம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வு சொல்லலாம். எல்லாம் சொல்லும்போது ஒரு மேலோட்டமான தீர்வு. இந்த வருஷம் கடன் ரத்து செய்கிறேன், அடுத்த வருஷம் என்ன ஆகும், திருப்பி இதே பிரச்சனை வரும். இது நம்ம இது மிக வருந்தக்கூடியது. ஆனால் ஒரு பக்கம் பார்க்க போனால் தமிழகத்தை பொறுத்தவரை இது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஏனென்றால் அரசாங்கம் தமிழ்நாடு எக்கனாமிக் அப்ரைசல் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடும், ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் கூறுவது தமிழக அரசு கடைசியாக வெளியிட்ட புத்தகம் 2013-14. அப்பொழுது நாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக நீர்ப்பாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட நிலங்கள், கிராஸ் ஏரியா இரிகேட்டட் இன் தமிழ்நாடு 2011-12 35 லட்சமாக இருந்தது. 2012-13 29 லட்சமாக குறைந்து விட்டது. ஆகையால் அரசுக்கு தெரியும், முன்கூட்டி இதற்கு எச்சரிக்கைகள் பல வந்துள்ளன. என்னை பொறுத்தவரை இதை தடுப்பதற்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை தொடர்ந்து எடுத்திருக்க வேண்டும். அதாவது கடன் உதவி செய்வது, கடன் தள்ளுபடி செய்வதெல்லாம் மிக நல்லது. ஆனால் அது ஷார்ட் டேர்ம் பாலியேட்டிவ். சிஸ்டமிக் கியூர்னு வரும்போது நம்ம அதை திருப்பி நீண்டு ஆலோசிக்க வேண்டியிருக்கு. கூட்டுறவு சங்கங்கள் என்ன ஆயின, நேரடி கடன் வழங்கும் நிறுவனங்கள் என்ன ஆயின. நமக்கெல்லாம் தெரியும் 1969 வங்கிகள் தேசியமயமாக்கப்படும் போது ரூரல் இன்டெண்டட்னஸ் என்று கூறப்படுகிற கிராமப்புற கடன் நிலை மிக மோசமாக இருந்ததால் செய்யப்பட்டது. அது செய்தும் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் என்று இருந்தும் மறுபடியும் இது நடக்கிறது என்றால் அது திருப்பி நாம் கடந்து வந்த பாதையை சிந்திக்க வேண்டியது. வங்கிகளுடைய கடன் பெறும் முன்னுரிமையில விவசாயிகள் பட்டியலில் இருக்காங்க, ஆனா செயல்பாட்டில் இல்ல. அது நீங்க பார்க்கணும். அது பத்தியும் ஆய்வு நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். இந்த கூட்டுறவு சங்கங்கள் அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் சுய உதவி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன, எதற்காக கைவிடப்பட்டன, கூட்டுறவு சங்கங்களின் மையம் என்ன, அதன் அமைப்பு என்ன, அதன் செயல்பாடு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தாச்சு. அதை சரியாக செயல்படுத்தினால் இந்த பிரச்சனைகள் வெகு விரைவில் துல்லியமாக அணுகப்பட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, ரெண்டாக இந்த நிதி நெருக்கடியை நான் பிரிச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்க விவசாயத்துக்குள் அந்த வெள்ளாமைக்கு இறங்குறதுக்கு முன்பு உங்களுக்கு கிடைக்கிற கடன் மற்ற விஷயங்கள், அது பொதுத்துறை வங்கிகளோ கூட்டுறவு வங்கிகளோ கிடைப்பது. ரெண்டாவது, நீங்க தோத்த உடனே அதிலிருந்து மீண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள், உழவர் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம், பல்வேறு திட்டங்கள் பேப்பர்ல இருக்கு. நான் அந்த போஸ்ட் திட்டங்களை அடுத்த செக்ஷன்ல பேசலாம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். முதல் கட்டமாக விவசாயம் செய்வதற்கு முன் எனக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு திட்டங்கள், கடன் திட்டங்கள் எந்த அளவுக்கு களத்தில் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் இந்த விவசாயிகளுக்கான முன் திட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 190 திட்டங்கள் மைய அரசு உருவாக்கிய திட்டங்களை அப்படியே இந்த மாநில அரசு நடைமுறைப்படுத்துகிறது. அந்த காலத்தில் விதை வழங்குவது, உரம் வழங்குவது, அது போன்ற சின்ன சின்ன இன்புட்ஸ் தான், பெரிய இன்புட்ஸ் எல்லாம் அதில் ஒன்றும் இல்லை. அதுவும் மைய அரசு திட்டங்களாகத்தான் அதில் 90% அதுதான் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அண்மையில் உழவுக்காக கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு உழவடை செய்வது ஆரம்பிப்பதற்காக ஏதோ கொஞ்சம் 3000 ரூபாய் 5000 ரூபாய் இதை கொடுக்குற மாதிரி அது ஒரு திட்டம், ஒரு தொகுப்பு திட்டம். அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பயிர்க்கடன் கொடுப்பது என்பது தான் ஒரு வளமான திட்டம். ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு அப்படின்னு, அதனால் ஒரு போதுமான ஒரு நல்ல திட்டம். இதுதான் பயிர் செய்வதற்கு முன்பதாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டங்கள். இதில் இந்த திட்டங்கள் போய் அவர்களை சேருவதில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது அப்படி என்று என்னால் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் ஒருவேளை அந்த உரம் கொடுக்கறதில்ல, தரமான உரம் இல்லாமல் ஏதாவது உரம் போச்சு, அதுக்கப்புறம் அதை மற்றவர்கள் திசை திருப்பினார்கள் அப்படி என்ற இருக்கும். கூட்டுறவு கடன்கள் தருவதை, பயிர்க்கடன்கள் தருவதை பொறுத்த அளவில் அதில் பெரிய கோல்மால், சிஸ்டமிக் கோல்மால் நடக்குது.
அது உரியவர் தான் வாங்குறாரா, அந்த கடன் யார் பேரில் இருக்கிறதோ அவர் தான் வாங்குறாரா, கேள்வி வரைமுறையே கிடையாது. அதுக்கு பேசிக் காரணமே அந்த கூட்டுறவு எலெக்ஷன் சிஸ்டத்தை பொலிட்டிசைஸ் பண்ணி அதை நாசம் பண்ணது தான் அது. மற்றபடி கூட்டுறவு சங்கங்களுக்கு நல்ல நிதி வருது, ஏராளமான நிதி வருது. எல்லாருக்கும் வளமாக கொடுக்கலாம், யார் பயிர் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதை பயிர் செய்வோர் பெயரில் யார் யாரோ வாங்கி கொண்டு போகிறார்கள் எல்லாம். அது ஒரு கூட்டுறவு என்னன்னு சொல்கிறது, வேளாண் கூட்டுறவு சங்கம் ஒரு சங்கத்தை இதற்கு விலக்கு அளிக்க முடியும். அத்தனை சங்கங்களும் இதில் செய்து. ஸோ இதுதான் இந்த திட்டங்கள். ஆனால் இந்த தஞ்சை தரணியை பொறுத்த அளவில் இது விவசாயி அங்கே இருக்கிற வேளாண்மைகளுக்கு செய்ய வேண்டியது, அதில் வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தான் ஒரே பிரச்சனை. தஞ்சை டெல்டா பகுதிகளினுடைய தண்ணீர் பிரச்சனை என்பது மற்ற நம்ம தமிழ் மாநிலத்தில் உள்ள மற்ற இடங்களுக்கான தண்ணீர் பிரச்சனை போன்றதல்ல அது. ஏன்னா மற்ற இடங்களில் உள்நாட்டில் பெய்கிற மழையை பொறுத்து தான் வறட்சி நிர்ணயிக்கப்படும். தஞ்சை தரணியை பொறுத்த அளவில் அங்கு சேர வேண்டிய பாசன நீர் தமிழ்நாட்டுக்கு அப்பாலிருந்து வருகிற தண்ணீர் தான், காவேரி தண்ணீர் தான். அந்த காவேரியினுடைய துணை நதியாக இருக்கிற அந்த பவானி, அமராவதி, நொய்யல் இது எதுவுமே தஞ்சை வரைக்கும் வர்றதில்லை. அதெல்லாம் அங்கேயே அந்த பெல்ட்லேயே அதெல்லாம் ஜீரணிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே இது காவேரியிலிருந்து அங்கே மேலே கர்நாடகாவிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் தான் தஞ்சை தரணிக்கு போக வேண்டியிருக்கு. இந்த தண்ணீர் வந்துட்டால் வேறு எதுவுமே அங்கே தேவையில்லை, அது பாட்டுக்கு அது நல்ல வளமாக நடந்து கொண்டு போகும். இந்த தண்ணீரை, தஞ்சாவூர் தண்ணீரை பற்றிய ஒரு விஷயத்திற்கு தான் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சிகளோ கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ எதிர்கட்சிகளோ நிர்வாகிகளோ அது அந்த பொது நிர்வாகிகளோ அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்பவர்களோ அல்லது இந்த நீர் மேலாண்மை செய்பவர்களோ யாருமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு 30-40 ஆண்டுகளாக ஏது சிந்தித்ததாகவோ அதற்கென்று ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனதாகவோ என்னால் சொல்லவே முடியல. இன்னும் நீங்கள் தஞ்சாவூர் தரணிக்கு டெல்டாவுக்கு இந்த வேளாண்மைகளுக்கும் இந்த நீர் மேலாண்மைகளுக்கும் இந்த பொது கலெக்டரை தான் வச்சுருக்குறாங்க. அவர் ஒரு வருஷம் வருவார், 2 வருஷம் வருவார், போயிடுவார். அவருக்கு ஏறுனா தெரியாது, பயிருன்னா தெரியாது, உரம்னா தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு 2 வருஷம் வந்துட்டு இப்படியே போகிறாங்க. தஞ்சை தரணிக்கென்று தனியாக இந்த வேளாண்மைக்கும் சரி, அந்த நீர் மேலாண்மைக்கும் சரி, அதே போன்று கால்நடைகளுக்கும் சரி, இது மூன்றுக்கும் ஒரு தனியாக ஒரு 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 அதிகார மையத்தை உருவாக்கணும். அதில் இந்த பணியில் இருப்பவர்கள் மட்டும்தான் இருக்கணும். இங்கே இருந்த வருவாய்த்துறை நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வளர்ச்சி பணி நிர்வாகிகள் அப்படின்னு கலெக்டர், தாசில்தார், பிடிஓ, ஏபிடிஓ இவர்களெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அங்கே அவங்க ஏதோ ஒரு ஸ்கீம் வந்தால் அந்த ஸ்கீமை நான் நடத்திக்கிட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட்டில் காமிப்பாங்க. இதை தவிர அவர்களால் அங்கே ஒன்றும் பிளானிங் எக்ஸசைஸ் செய்ய முடியாது. நீர் தொடங்கி நிதி நிர்வாகம் வரை உள்ளடக்கி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சிஸ்டம். ஆமாம், தஞ்சைக்கு மட்டும் அந்த கலெக்டர் சிஸ்டத்தெல்லாம் கலைச்சிடலாம். அது தேவையே இல்லாத அங்கே நிர்வாக அமைப்புகள். இது அங்கு பொருந்தாத ஒரு நிர்வாக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் இப்போ ஒரு வறட்சின்னு அறிவிக்கிறதுக்கு இப்போ தான் நான் 6 டீமை அனுப்பணும். அப்படி எதுக்கு அங்கே ஒரு டீம் போடணும்? அங்கே என்னத்துக்கு ஒரு சிஆர்ஏ போகணும்? இங்கே என்னத்துக்கு ஒரு கலெக்டர் போகணும்? இப்போ அங்கே வறட்சி இருக்குதா இல்லையா, பயிர் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு அதை மட்டுமே செய்யக்கூடியவர் டே டு டே விவரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ல. அவ்வளோதான். என்னால் இந்த பருவத்தில் அங்கே பயிர் நடப்படவில்லையா, வறட்சி தான் அடுத்த 3 மாதம், இதை சொல்கிறதுக்கு என்ன திரும்பவும் ஆய்வு டீம் வேண்டி இருக்குது. ஆகவே முக்கியமான பாயிண்ட் முதலமைச்சரோட அறிக்கையில் அது வந்திருக்கு. அது தேவையே இல்லாத விஷயம். என்னமோ சொல்றாங்க, ஏதோ ஆய்வு குழு அனுப்ப போறதா சொல்றாங்க. என்ன ஆய்வு குழு அனுப்ப போறாங்களோ என்னமோ தெரியல. ஆகவே இது ஒரு இங்கு நடக்கக்கூடிய அவலங்களுக்கெல்லாம் அங்கு பொருந்தாத ஒரு நிர்வாகம் இருப்பதுதான் முதற்காரணம் என்று நான் சொல்லுவேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஐயநாதன், உடனடி காரணிகளாக நிதி நெருக்கடிகள் நம்ம பார்க்கிறோம். நிதி நெருக்கடிக்கு தீர்வு அப்படின்னு சொல்லும்போது நிவாரண உதவி அறிவிப்பது, கடன் தள்ளுபடி வெய்வர் கொடுக்கிறது, இதெல்லாம் உடனடி தீர்வுகளாக நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த உடனடி தீர்வையும் நம்ம மறுத்துட முடியாது, ஏனெனில் உயிர் பலிகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது.
ஒரு நெடுங்கால தீர்வும் இதே இந்த வாய்ப்பை அழுத்தமாக பயன்படுத்தி பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. இது ஒரு சேர எப்படி களத்துல பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப அடிப்படையில விவசாயம் இப்ப இந்த ஷார்ட் டேர்ம் இப்போ நடந்த அந்த விடயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இது எதனால அவங்க வந்துட்டு முதல்ல சாகுபடிக்கு இறக்குனாங்க? சம்பாக்கு ஏன் போனாங்க? ஏன்னா குருவையை விட்டுட்டாங்க, 5 வருஷம் ஆச்சு விட்டுட்டாங்க. அதனால சம்பாக்கு போறாங்கன்னா மத்திய அரசு, மாநில அரசு, நீதிமன்றத்தில் கிடைத்த தீர்ப்பு, இதன் மூலம் கர்நாடகத்திலிருந்து உறுதியா தண்ணீர் வரும். வரக்கூடிய தண்ணீர் மேட்டூர்ல இருந்துட்டு கடைமடை விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திருவாரூர், நாகை. அப்படி பார்க்கும்போது 18,000 கனஅடி நொடிக்கு திறந்து விட்டால் மட்டுமே அது கடைமடையே வந்து சேரும். நீங்க இது வரைக்கும் திறந்து விட்ட தண்ணீரினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 12,000 கனஅடி தான். இது போதாது. இப்படி நம்பி எதிர்பார்த்து அவர்கள் விவசாயம் செய்தார்கள். சம்பா வந்துட்டு சாகுபடி பண்ணி அது வந்துட்டு நிறைவேறாத போது இதெல்லாம் வந்துட்டு என்ன நடக்கும்? மழையும் பொய்த்து விட்டது. ரொம்ப ஒரு விரிவான ஒரு அறிக்கையை வந்துட்டு முதல்வர் தந்திருக்கிறாரு, ஏற்கிறோம். இதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்பதான் சொல்லணுமா? தெரியாதா? அங்க வந்துட்டு காஞ்சி போனா அவன் மனசு பாதிக்கும்னு தெரியாதா? அவன் வாங்கின கடனுக்கு அவன் பதில் சொல்லணும் அப்படின்னு தெரியாதா? அமைப்பு சார்ந்த வங்கிகள் மூலமாகவும் கடன் பெறான், அமைப்பு சாராத மற்றவர்களிடம் அவன் கடன் பெறான் அப்படின்றதெல்லாம் இந்த அரசுகளுக்கு தெரியாதா? இப்ப இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் தமிழக அரசால் வழங்கப்படும் என்பதால் தற்போதுள்ள வறட்சி நிலை குறித்து விவசாயிகள் யாரும் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. 5 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா இதே அறிக்கை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதை தாமதிச்சு விடுறதுக்கு எதுவுமே இல்லையே. 66 டிஎம்சி தண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்தான், 116 டிஎம்சி நம்மளுக்கு வரல. நம்மளாம் என்னைக்கும் பேசிட்டோமே. கூடுதலா 40 டிஎம்சி தண்ணி கர்நாடகத்திலிருந்து பெறப்பட்டு இருந்தால் அந்த உச்சநீதிமன்றம் சொன்னதெல்லாம் அவங்க பற்றி திறந்து விட்டு இருந்தா கூட அந்த 40 டிஎம்சி வந்துட்டு பல பயிர்களை காப்பாத்திருக்கோம், பல ஆயிரம் ஹெக்டேர்ல. அதுதான் காஞ்சி போன இடத்தை அவங்க பார்க்கும்போது இங்க சிலர்லாம் வந்துட்டு விவாதம் பண்ணும்போது வந்தவங்க எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க ஒரு விடயமா இருக்குது. அதுலதான் செத்தாங்களா? இந்தியா ஃபுல்லா அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா, இதுல சாவாத வேற விவசாயி எதுல சாவா? எந்த விவசாயம் 80 வயசுக்கு முன்னாடி சாவலை அப்படின்றது இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்த எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இப்படி சாவறாங்க அப்படின்னு விரும்பி சாவறதா? அட்டாக் வந்துட்டு விரும்பினா வருமா? தற்கொலை விரும்பி செய்யறதா? ஆசைப்பட்டு செய்யறதா? இல்லையே. உங்களை பதவியில் உட்கார வைத்த மக்கள் வந்துட்டு அவங்க சாவறாங்க அப்படின்னு வரும்பொழுது உடனடியாக அவங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரல அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்க 25,000 நீங்க கொடுக்குறேன் அப்படின்னீங்களா? 5 நாளைக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தா இல்ல 25,000 காப்பீட்டுல பெறலாம் இருக்கு. இல்ல சரி சொல்ல காப்பீட்டு செய்திருக்கிற விவசாயிகளுக்கு கிடைக்கும், அதனால உரிய நிறுவனங்களை அணுகலாம்னு அதுல இருக்கு. சரி, நான் என்ன சொல்ல வரேன், இதே முன்னாடி ஒரு தடவை வறட்சி வரும்போது 5,000 to 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. உங்களோடு நாங்கள் நிற்போம், உங்களை கைவிட மாட்டோம். இந்த அறிக்கை, இந்த நம்பிக்கை தானே வேணும். முதல்ல பாத்திரலான்றது தானே. இப்போ அவனுடைய மூளையில எவ்வளவு அழுத்தம் அப்படின்ற ஒரு விடயம் மரணத்திற்கு காரணமாவது என்பதை ஏன் அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது? அதுதான். ஒரு பக்கம் மழை பெய்யாமை, இன்னொரு பக்கம் மறுமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வராமை, இது 2 தான் இவனை பாதிச்சதே ஒழிய அவன் அளவில் ஏதாவது குறை இருக்கா? இன்னைக்கு நாங்க கலாய்வு பண்ணும்போது கூட ஒரு விவசாயி ரொம்ப அழகா சொன்னாரு, காபந்து பண்ணும், ஒண்ணு மேட்டூர் தண்ணி காபந்து பண்ணும், இல்லன்னா மழை காபந்து பண்ணும், ரெண்டுமே எங்களை கைவிட்டுருச்சு அப்படின்னா. ரொம்ப எளியான வார்த்தை அவர் அந்த காபந்து பண்றது. அதுக்கு பின்னாடி ஒரு அழுத்தமான அர்த்தம் இருக்கு. நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். திரு சேதுராமன், டெல்டா பகுதிகளில் வேளாண் ஆலோசனை உள்ளிட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர் நீங்க. பயிர் காப்பீடு பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதுக்கு முன்பாக இந்த பிரைவேட் லெண்டிங், தனியார் நிதி, தனியார் கடன் செலுத்துவோருடைய பிரச்சனை தான் பெரிய அளவில் டெல்டா பகுதியில் இருக்கு. பெருசா வெளியே பேசப்படலைனாலும் அவர்கள் சிக்கல் என்பது தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்த கந்துவெட்டி கொடுமை, மீட்டர் வெட்டி கொடுமை விட மிக மோசமாக இருக்கிறதுங்கிற தகவல்கள்லாம் வருகிறது. களத்தை பார்த்த நீங்கள் இதை எப்படி பதிவு செய்கிறீர்கள்? இல்லை, இன்னைக்கு யதார்த்தம். இன்னைக்கு முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இன்றைய முதலமைச்சர்களுடைய அறிக்கை சற்று காலதாமதமான அறிக்கை. ஒரு நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்கி இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு நாளைக்கு 1க்கும் மேற்பட்ட இறப்புகள் அப்படின்ற அடிப்படையில் ஒரு 80க்கும் மேற்பட்ட இறப்புகள் இன்றைக்கு டெல்டாவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை வந்திருக்கிறத, இங்கே ஏற்கனவே பல போராட்டங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக கடந்த வாரத்தில் நடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தினுடைய முற்றுகை, இதை தொடர்ந்து அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தை, அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருடைய அறிக்கை என்பதை டெல்டா மக்கள் சார்பாக முதலாவதாக நம்ம வரவேற்கிறோம். ஆனால் தாமதமான அறிக்கை, ஆனால் அதில் கூடுதலான சில அம்சங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விவசாய தொழிலாளர்கள் பற்றி அதில் எதுவும் குறிப்பிடல அப்படின்றது ரொம்ப கவலைக்குரிய ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் விவசாயத்தை மட்டுமே சார்ந்த
ஒன்று விவசாயிகளாக இருப்பாங்க, இல்லாட்டினா விவசாய தொழிலாளர்களாக இருப்பாங்க. அதனை சார்ந்த மக்கள் அந்த விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரு ஆறுதலான செய்திகள் இல்லைன்றதை பார்க்குறோம். அதே போல் அரசு இந்த மரணங்களை இன்னும் உள்வாங்கினதா தெரியல. அறிக்கையில் விவசாயிகளுக்கான பாதிப்புகள்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒழிய, குறைந்தபட்சம் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் இங்கே ஏற்பட்ட விவசாயிகளுடைய மரணத்துக்கு ஒரு முதன்மையாக ஒரு அஞ்சலி தெரிவித்து அதன் பிறகு அதை செய்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல் இன்னைக்கு கேட்கக்கூடிய நீங்கள் அந்த கேள்வி, அதாவது விவசாயிக்கான கடன், இன்றைக்கு நீங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கொடுக்கக்கூடிய கடன்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்ச விவசாயிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகள் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அதாவது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கக்கூடிய விவசாயிகள் தான். இந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயிகள் பெரும்பான்மையான எப்படி சார்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கி, அதாவது குத்தகை அடிப்படையில் இன்றைக்கு பல நபர்கள் விவசாயத்தை வெளியேற போதும் இன்னைக்கு விவசாய தொழிலாளர்கள் பலர் தங்களுடைய வாழ்நாளை உத்தரவாதப்படுத்துறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய நிலங்களை ஒரு குத்தகைக்கோ அல்லது ஒத்திக்கோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்னைக்கு நிலத்தை வாங்கி அவங்க சொந்த சாகுபடி பண்றாங்க. ஒரு பக்கம் அவங்க விவசாய தொழிலாளர்களாகவும், இன்னொரு பக்கம் விவசாயிகளாகவும் மாறி இருக்காங்க. இன்றைக்கு இந்த மரணங்கள் பெருவாரியான மரணங்கள் பாத்தீங்கன்னா இது போன்ற விவசாய தொழிலாளர்களா இருந்து அவங்க விவசாயிகளா மாறி அவங்க குத்தகை நிலங்கள்ல வாங்கி அதுக்கு கடன் வாங்குறது. இப்ப அந்த கடன் வாங்குறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இன்றைக்கு கூட்டுறவு வங்கிகள், அது குறிப்பா இந்த ஆண்டுல டிமானிட்டைசேஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டுறவு வங்கிகள் பல நாட்கள் செயல்படாமலே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல இந்த குத்தகை விவசாயிகள் நேரடியா போய் விவசாய கடனா வாங்க முடியாது. நகை அடமானம் வச்சோ அந்த மாதிரியான பொருட்கள் வச்சு அடமானம் வச்சுதான் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல வாங்க முடியும். இன்னைக்கு அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது இவங்க பெருவாரியா சார்ந்து இருக்கிறது. இன்னொன்னு, அவங்க தினந்தோறும் தங்களுடைய அலுவல்கள்ல வங்கிகளுக்கு போறதோ அந்த வேலைகள் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு வேலை. அந்த நேரத்தில் ஒரு விவசாய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க. அதனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகமான வட்டிக்கு உடனே கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியுறாங்க. இன்று மாலை நாளைக்கு நான் ஒரு விவசாய வேலை பார்க்கணும்னா இன்னைக்கு மாலை யாரு பணம் கொடுப்பா? எனக்கு ஒரு 1000 ரூபாய் வட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது. நாளைக்கு ஒரு நடவு நடணுமா, அல்லது களை எடுக்கணுமா, அல்லது மருந்து அடிக்கணுமா, உரம் அடிக்கணுமா, இதற்கு எனக்கு தேவை எப்ப பணம் கிடைக்கும், அருகாமையில யாரு கொடுப்பாங்கன்னு தான் பாக்குறாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய விவசாயம் ஒரு நல்ல விதத்தில் முடிந்து நம்முடைய அறுவடை நேரத்தில் இவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான ஓரளவு அவங்கள்ட்ட கடனும் கொடுத்துடலாம். நம்மளுடைய வாழ்வுல ஓரளவு நம்ம கடன் இல்லாம இருக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையோட செயல்படுறாங்க. ஆனா இந்த ஆண்டு கிட்டத்தட்ட டெல்டால நான் ஒரு 20 வருடமா விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கேன். தொடர்ந்து பல்வேறு அம்சங்களில் நம்ம செயல்பட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதில்லை. 2012-13 அதாவது அந்த இறுதி கட்டத்தில், அதாவது நெல் கதிர்கள் காய் பிடிச்ச நேரத்தில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 13 விவசாயிகள் இந்த பகுதியில் மரணம் அடைஞ்சாங்க. ஆனா அரசு அந்த மரணங்களை முழுமையா உள்வாங்கிக்கல. இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நம்ம திருப்பி பார்க்கிறோம். இன்றைக்கு ஜா கமிட்டியினுடைய அறிக்கை, இன்றைக்கு காவிரி மேலாண்மை வாரியத்தை உத்தரவாதப்படுத்துறதுக்காக அல்லது அந்த நீர் கொடுக்கணும்ன்றது கர்நாடகத்தை உத்தரவாதப்படுத்துவதற்காக அந்த ஜா கமிட்டி அறிக்கை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அறிக்கையில் ரொம்ப வேதனையா தமிழக விவசாயிகள், குறிப்பா டெல்டா விவசாயிகள் பார்த்தது, அந்த மாண்டியா மாவட்டத்தில் இறந்து போன அந்த விவசாயிகளுடைய அந்த நிலைமைகள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் போது தமிழக அரசு சார்பா 2012-13 ஏற்பட்ட அந்த நீர் சரியா வராம போனது காரணமா ஏற்பட்ட வறட்சி காரணமா அங்க இறந்த அந்த விவசாயிகளுடைய மரணங்களை குறிப்பிடப்படல. இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கும் இன்னைக்கு மக்கள் என்ன ஒரு மனநிலையில இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரணங்களுக்கு அரசு கை கொடுக்காதோ அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதமான பிரச்சனைகள், குத்தகை விவசாயிகள் அல்லது சொந்த விவசாயம் பண்ணவங்க எல்லாருமே இந்த மாதிரியான சின்ன சின்ன கடன்கள் யார் கொடுக்குறாங்களோ அதிக வட்டியை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அன்றைய வேலையை முடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கடன்களை வாங்கி அந்த கடன் மூலமா விவசாயம் பண்ணி இன்றைக்கு இந்த விவசாயம் பொய்த்து போயிருக்கு. பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கு. இன்றைக்கு ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 விதமான சூழல்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். பணம் வரும் வரை பயிர் காத்திருக்காது. நாளைய தினம் அறுவடை செஞ்சாகணும், தண்ணி பாய்ச்சி ஆகணும். அந்த வாய்ப்பு பொதுத்துறை நிறுவனங்களோ, கூட்டுறவு வங்கிகளோ, கூட்டுறவு கடன் சங்கங்களோ தருவதில்லை. தனியார் வட்டி தரக்கூடிய, வட்டிக்கு பணம் தரக்கூடியவர்கள் தருகிறார்கள். ஆனால் அந்த வட்டி தான் அவர்கள் வாழ்வையும் முடிக்கும் ஒரு விஷயமாகவும் மாறி வருகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு சம்பந்தன், காலகாலமாக இந்த வட்டிக்கு கடன் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து தான் வந்திருக்கு. ஆனா இது போன்ற காலகட்டங்கள்ல அதனால தற்கொலைக்கு போறது, இல்ல நாம பார்த்த நிறைய கேசஸ்ல நாங்க வீட்டுல சத்தம் போட்டு போறாங்க, அடுத்த நாள் சூசைட் பண்ணிக்கிறாரு, வீட்டுல சத்தம் போட்டு போறாங்க, அன்னைக்கே ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாரு. இப்படியான விஷயங்கள் நிறைய வந்திருக்கிறது நாங்க 2-3 நாள்ல பார்க்கிறோம்.
இந்த கடன் வழங்கும் முறைகள்ல எதுவும் மாற்றங்கள் களத்துல இருக்கா குறிப்பிட்ட டெல்டா பகுதிகளில்? கடன் நான் முன்ன சொன்ன தொடர்ந்து பார்க்கும்போது இப்போது இன்ஃபார்மல் கிரெடிட் சோர்சஸ்ன்றாங்க. முன்ன ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பண முதலாளி இருந்திருப்பார். அவர்கள் சில குறிப்பிட்ட ஜாதியினர்கள் இருந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு தொடர்ந்து போயிருக்கும். அவர்களும் ஆதிக்க ஜாதி தான். அதில் ஒரு விதமான மாற்று கருத்து கிடையாது. பணம் உள்ளவர் ஒரு ஆதிக்க ஜாதியில் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு கிராமத்திலும் இப்பொழுது காலப்போக்கில் குறிப்பாக பார்க்க போனால் பொருளாதார தாராளமயமான பிறகு பல வேலை வாய்ப்புகள் வந்துள்ளன. இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். எனது துணைவியாரும் ஒரு அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். எங்களுக்கு மொத்த வருமானம் இரண்டும் சேர்த்து 1 லட்சம் ஆகிறது. கிராமப்புறத்தில் எங்களுடைய செலவு 20-30 ஆயிரத்திற்குள் முடிகிறது. நான் பண முதலாளி ஆகிறேன். அது இப்போ எனக்கு ஒரு அழுத்தம் வரும்போது நான் அவனை பிடிச்ச அழுத்தம் கொடுக்கிறேன். ஒரு பண முதலாளி நீங்க கடன் கொடுக்குறீங்க, நான் கடன் கொடுக்கிறேன். எனக்கு அழுத்தம் வரும்போது, ஏன்னா கிராம சூழல் என்பது விவசாயி என்பவர் யார்? அவர் என்னை போல் ஒரு பள்ளிக்கு சென்று ஆசிரியராக இருந்து மாதம் சம்பளம் வருவது கிடையாது. அவருக்கு விவசாயத்துறைக்குள் அடங்கப்பட்ட எக்கச்சக்க சிக்கல்களின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் கை நீட்டி கடன் வாங்குவது. அந்த பிரதிபலிப்பினில் என்னென்ன வந்திருக்கிறது என்றால், ஒரு முக்கியமான கருத்து இதில் கூற வேண்டியது என்றால், தமிழகத்திற்கு ஏன் இந்த மாதிரியானது? நான் முன்ன கூறியது போல் ஐநா சபையில் ஐநா அறிக்கை ஒன்று இருந்தது, உலகமெங்கும் இருக்கும் ஊழவர்களின் தற்கொலை பற்றி. அதில் இந்தியாவை பற்றி பேசும்போது மாநிலங்களுக்கு பட்டியலிடுகிறார்கள். தமிழ்நாடு அதில் இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகள் முன் தமிழ்நாடு அதில் இல்லை. ஆகையினால் இப்போ அரசு பக்கம் சப்போர்ட் மெக்கானிசம் இருந்தது. ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருந்தது, ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் இருந்தது. விவசாயிக்கு தெரியும் நான் விதைத்து வளர்த்தா இது வரும் என்று. கிராப் இன்சூரன்ஸ் என்று இப்பொழுது கூறுகிறார்கள். கிராப் இன்சூரன்ஸ் என்பது எப்போதுமே உள்ளது. ஏன் அதை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள்? இப்போ 6 மாதத்துக்கு முன் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்தது. அதில் வரும் சிக்கல்கள், அவர் கிராப் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்றால் அதில் வரும் சங்கடங்கள், அதில் வரும் தர்ம சங்கடங்கள், அதில் வரும் பட்டியல்கள், அதில் வரும் புரோட்டோகால் ப்ரொசீஜர் வருமா வராதா என்று தெரியாது. அதுக்கு நடுவில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அதுமாதிரி நான் அண்ணன் ஒரு 100 ரூபாய் கொடுங்கண்ணே, ஒரு 1000 ரூபாய் கொடுங்கண்ணே சொல்லி வாங்கி வச்சு நான் பாட்டுன்னு போயிட்டுருக்கேன். நான் அண்ணன் என்ன கேட்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன். அண்ணனுக்கு பிரச்சனை என்ன பண்ணுவார்? என் கருத்து தான் பிடிப்பார். அந்த 1000 இந்த சிறு சிறு தொகைகள் தான். நீங்க பார்த்தால் கோடிக்கணக்கில் எவ்வளவு 90,000. ஆகையினால் இதை தடுப்பது எப்படி என்றால், முன்கூட்டியே தெரியும். 6 மாதங்களுக்கு முன்பே தெரியும் இது பொய்க்கு போகிறது என்று. 6 மாதங்களுக்கு முன்பே தெரியும் காவிரியில் நீர் வரவில்லை என்று. எல்லாம் தெரிந்த விஷயம்தான். இதற்கிடையில் அரசாங்கம் பல்வேறு இக்கட்டான நிலைமையில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு வந்தது. பல்வேறு சிக்கலான சூழல்களை சமாளித்து கொண்டுதான் வந்தது. அந்த பல்வேறு சிக்கலான சூழல்களை சமாளிப்பது அரசியலின் கட்டாயமாக இருப்பினும் கடைநில விவசாயியின் தொல்லைகளை மறந்துவிட்டனர் என்பதுதான் என்னுடைய கருத்து. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே பாக்குறோம். நீங்க உரம் வாங்குறது இப்ப நீங்க காசு கொடுத்து வாங்கணும். அது நம்ம பிராக்டிஸ்ல இருந்து புதுசான ஒரு விஷயம். விதையே காசு கொடுத்து வாங்கணும், எல்லாமே தண்ணியே காசு கொடுத்து வாங்கணும். அப்படியே 15-25 வருஷத்துல நான் ஏன் இதை கேட்கிறேன்னா, இந்த மூலதன செலவுகள் விவசாயத்தை பொறுத்தவரை அதிகரிக்கிற அதே கண்டிப்பாக அவர்களுக்கான நிவாரணம் பெரிய அளவுக்கு அதிகரிக்கல. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஒன்று. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது கார்பரேட்டுக்கு தான் பார்க்குறோமே தவிர, விவசாயமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதுவும் ஒரு முதலீடு செய்வது தான். சிறிய அளவு முதலீடு, அதில் வரும் திருப்பம் எவ்வளவு திரும்பி வருகிறது என்றால் அது குறைந்து கொண்டே வருகிறது. உதாரணத்திற்கு ஒரு சராசரி 1991 ஒரு சராசரி விவசாயியின் வருமானம் 2001 ஆண்டொன்றுக்கு 16,000. அதே ஆண்டொன்றுக்கு 2016 80,000 கூடியுள்ளது. ஆனால் கதை அங்கு முடியவில்லை. அவனுடைய கடன் சுமை 2001 10,000 இருந்தது, ஆண்டுக்கு 10,000 இருந்தது. 2016 2.5 லட்சமாகி உயர்ந்துள்ளது. அதாவது வருமானம் உயர்ந்ததை விட கடன் மிக 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 அதிகமாக உயர்ந்துள்ளது. எதனால் உயர்ந்தது? நம் பொருளாதாரமயமாக்கப்படும் போது, தாராளமயமாக்கப்படும் போது அதற்காக ஒரு புதிய அக்ரிகல்ச்சர் பாலிசி கொண்டு வந்தோமா என்றால் இல்லை.
விவசாய கொள்கை ஏதாவது புதிதாக வந்தது என்றால் இல்லை. விவசாயிகளுக்கு என்ன வேண்டும் என்றால் இல்லை. இப்பொழுது கூறுவதெல்லாம் விவசாயிகளுக்கு சில பல இக்கட்டுகளை தீர்ப்பதாக இருப்பினும் பொதுவாக என்ன சொல்றாங்க, கோல்ட் செயின் வைக்கிறோன்றாங்க. அது இந்த நான் சொந்த நிலைமையில் எனக்கு இல்லைங்க. நீங்க துபாய்க்கு போயிட்டீங்க, உங்க நிலத்தை நான் குத்தகை எடுத்து வைத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு என்னோட இம்மீடியட் நீட்ஸ் வேற. என்னோட இம்மீடியட் தொடர்ச்சியான பணப்புழக்கம் இல்லாத ஒரு பண வரவு செலவு, அதை பார்ப்பதற்கு ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் ஃப்ளோன்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, நம்ம போன தேர்தல் அப்போ நான் கிராமப்புறங்கள்லாம் போகும்போது முன்ன ஒரு நெடுஞ்சாலையில் போகும்போது கிராமம்னு தெரியும் வழியில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து அந்த பக்கம் போய் பாருங்க, எங்கே ஒரு கிராமம் முடியுது எங்கே ஒரு கிராமம் ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. எல்லாம் சின்ன சின்ன கடைங்க. யார் அவங்க? விவசாயம் பண்ணவங்க. விவசாயம் பண்ண முடியாமல் கடன் வாங்கி ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம விவசாயமே ஒரு தொய்வு நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மிக முக்கியமாக கொடுக்க வேண்டியது பண உதவி. அதுவும் நேர்முகமாக ஃபார்மல் சிஸ்டம்ல இருந்து மிக மிக எளிய முறையில் பயனாளிகளை எளிதில் செல்லும் வகையில் பண உதவி செய்ய வேண்டியது கட்டாயம். அதில் கூட்டுறவு சங்கங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஐயா அவர் சொன்னது போல் அது முழுக்க முழுக்க அரசியல்மயமாக்கப்படுவது ஒரு விதத்தில் நல்லது. எப்படி என்றால், இப்போது நான் அரசியல்வாதி என்றால் என்னோட கிராமத்தில் நான் வாக்கு சேகரிக்க வேண்டும், உண்மையாக வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றால் நான் உண்மையாக செய்வேன். நான் மற்ற முறையில் வாக்கு வாங்கும்போது எனக்கு எதற்கு அந்த இது இருக்கிறது? ரெண்டுமே இருக்கு, பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஆனா இங்க மைனஸ் அதிகரிச்சுக்கின்றதா அதேதான் பிரச்சனை. திரு சேதுராமன், இந்த பயிர் காப்பீடு பற்றி முக்கியமா உங்கள்கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப சுருக்கமா கேட்கணும்னு நினைக்கிறேன். பயிர் காப்பீட்டை தாண்டி இன்றைக்கு விவசாயிகளிடம் உயிர் காப்பீடு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தனிநபர் காப்பீடு, குழு காப்பீடு, விவசாயிகளுக்கு என்று உழவர் காப்பீடுகளை கொண்டு வாங்க, அந்த சிஸ்டத்தை முழுமையாக மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு தேவை களத்தில் எழுந்திருக்கா? இப்ப இருக்கிற பயிர் காப்பீட்டு திட்டங்கள் பலனளிக்கலையா? இல்லை, அதற்கான தேவைகள் இன்னைக்கு எழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 80 மரணங்கள் இதில் உழவர் பாதுகாப்பு அட்டை அப்படின்ற ஒரு பாதுகாப்பு அட்டை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த உழவர் பாதுகாப்பு அட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விபத்துக்கான மரணம், அதாவது வயல்வெளிகளுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய பாம்பு கடியோ அல்லது மின்னல் தாக்கியோ இடி தாக்கியோ ஏற்படக்கூடிய மரணங்களுக்கு மட்டும்தான் அதில் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு இயற்கை மரணங்களுக்கும் அவங்கள கவரேஜ் பண்ணுற அளவுக்கு அந்த தனிநபர் காப்பீடு அப்படின்றது அதில் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம். இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்றது நீங்க பிரத்யேகமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பயிர் காப்பீடு இன்றைக்கு முழுமையா எல்லா விவசாயிகள்ட்டையும் அந்த பயிர் காப்பீடு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இன்றைக்கு கடன் வாங்கக்கூடிய, அதாவது குறு மற்றும் பெரு விவசாயிகள் கடன் வாங்கிடுறாங்க. அந்த கடனுக்கு ஈடா அந்த பயிர் காப்பீடுகள் அங்க செய்யப்படுது. ஆனா அதே நேரத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு குத்தகை விவசாயிகள், அதே போல சிறு விவசாயிகள், இவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு விதமா நடக்கும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குத்தகைதாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நில உடைமைதாரர்களுக்கும் அதுல பங்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்கனவே இங்க இருந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதாவது பயிர் காப்பீடு பண்றது, பயிர் காப்பீடு பண்றதுக்கான தொகையை ரெண்டு பேரும் நிறந்து கட்டுறது, கிடைக்கிறதே நிறந்து வாங்கிக்கிறதுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா இன்னைக்கு பயிர் காப்பீடுலயே இன்றைக்கு இந்த ஆண்டு புதிதாக மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. கடந்த ஆண்டுல இருந்த பயிர் காப்பீட்டுக்கான தொகையே இன்னும் காவிரி டெல்டா மக்களுக்கு இன்னும் வரலன்றது வேதனையை நம்ம பார்க்கிறோம். 2014-15 நடந்த அந்த காப்பீடுகளுக்கோ அல்லது 2015-16க்கோ பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் அதற்கான பயிர் காப்பீடு தொகைகள் இன்னும் முழுமையாக கிடைக்கல. 2015-16க்கு இந்த பகுதியில் இன்னும் கிடைக்கவே இல்லை. இப்ப 16-17 பொறுத்த வரைக்கும் இந்த புதிய பயிர் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல ஒரு அம்சம் வரவேற்கத்தக்க அம்சமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிற்கால லெவல்ல இருந்தது. அதாவது ஒரு 10 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பிற்கால லெவல்ல அந்த காப்பீடு அப்படின்றது செய்யப்படுது. இன்றைக்கு கிராம லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இன்னைக்கு 2 விதமான அம்சங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்க நம்ம பார்க்கிறோம். ஒன்று விளைச்சல் அடிப்படையில், அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது வெதர் பேஸ்ட், அதாவது காலநிலைக்கு ஏற்ற இன்றைக்கு பயிர் காப்பீடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய நமக்கு சந்தேகங்களும் இருக்கு. என்னன்னா, இன்றைக்கு அந்த சராசரி அளவை எடுக்கக்கூடிய அந்த பணியை அதிகாரப்பூர்வமான அமைப்புகளுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது
உதாரணமாக இப்போ காவிரி டெல்டாவில் இருக்க குறிப்பிடக்கூடிய அந்த பருவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறுவை சம்பா தாளடி இது மூன்றுக்கும் சேர்த்து அந்த பயிர் காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெதர் பேஸ்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு டே டு டே பேசிஸில் அதனுடைய மழை அளவுகளை அவங்க கண்காணிக்கிறதா சொல்கிறாங்க. 2.5 மில்லிமீட்டருக்கு மேலே பெஞ்சதுன்னா அது மழை பெஞ்சதாக எடுத்துக்கிறாங்க. அப்படி பெஞ்சிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 25 ஆண்டு கால சராசரி மழை அளவை எடுக்கிறாங்க. அப்படி அந்த சராசரி மழை அளவுக்கு மேலே இந்த மழை அளவு இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் பெஞ்சிருந்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பெஞ்சிருந்தாலோ அதுக்கு மேலே பெஞ்சிருந்ததுன்னா அந்த வெதர் பேஸ்டு இன்சூரன்ஸ் கிடைக்காது, இந்த பகுதியில் கிடைக்காது. ஆனால் அதே சமயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கால்குலேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 375 ரூபா பிரீமியம் வாங்கப்பட்டிருக்கு ஒரு ஏக்கருக்கு. அதற்கான ஏக்கருக்கான முழு பயிர் காப்பீடு தொகை 25,000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மழையினுடைய அளவை வச்சு அதில் ஏற்ற இறக்கத்தோட பார்த்தீங்கன்னா அந்த தொகையை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த காலக்கெடு முடிகிற காலத்திலிருந்து ஒரு 45 நாளில் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் கடந்த ஆண்டுகளில் இல்லாமல் இந்த மாதிரியான தாமதம் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்ற நம்ம எதிர்பார்த்தா கூட ஆனால் அந்த மழை அளவுகளை இவங்க எப்படி கணக்கிட போறாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கும் எப்படி கணக்கிட போறாங்க? ஏன்னா இன்றைய மழை அளவு மானின்றது இவங்க சொல்றது ஐஎம்டி, அதாவது இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அந்த நிறுவனங்கள்ல இருந்தா இந்த மழை அளவுகளை வாங்க போறதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு டெல்டா எத்தனை இடங்கள்ல இருக்குன்னா ரொம்ப குறைந்த இடங்கள்ல தான் இருக்கு. இது ஒவ்வொரு கிராமத்தையும் இவங்க கவர் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொங்கி நிக்குது இன்னைக்கு. அப்படி அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். சராசரி எடுத்துட்டாங்கன்னா மிக மோசமா பாதிக்கப்பட்டது. 10% அளவிலான ஒரு, அதாவது நேரடி ஆய்வுல 10% அளவிலான அந்த பாசன பரப்பு பயிர் செய்யக்கூடிய பரப்பை பாக்குறாங்கன்ற விதிகள் இருக்கு. நீங்க சொன்ன நிறைய இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அப்படித்தான் பல விதிகள் பயிர் காப்பீட்டுல சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிற காலத்தில் நம்ம பார்க்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கிருஷ்ணதாஸ் காந்தி, 2 விஷயங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து வேணும். ஒன்று, ஒட்டுமொத்தமான தீர்வு இந்த காவிரி விவசாயிகள் பிரச்சனைக்கு, அதை பற்றியும் கேட்கலாம். அதுக்கு முன்பு என்னுடைய கேள்வி, இது போன்ற நிதி சிக்கல்கள்ல செக்டார் பேஸ்ட், நம்ம சமூக பாதுகாப்புன்னு சொல்லும்போது விவசாய பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் இப்படி நிறைய சொல்றோம். ஆனா விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு செக்டார். இவங்களுடைய இந்த செக்டார் பேஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு என்பது எந்த அளவில் இவர்களை பாதுகாக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் வெறும் கண் துடைப்புகள் தாங்க. அதில் ஒன்றும் ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக அது துன்பியலை போக்கக்கூடிய ஒரு இது எங்கேயுமே கிடையாது. இப்போ இதில் ஐயா சொன்ன மாதிரி இப்போ இந்த கடன் விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ஏன் இது உயிரை கொய்யக்கூடிய அளவுக்கு போகிறது அப்படின்னா அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது. அது ஒரு காலத்தில் இந்த கடன் கொடுப்பது என்பதெல்லாம் இப்போ புதிய விஷயங்கள தனியார் கடன் அந்த காலத்திலே கொடுத்தாங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த தனியார் கடன் கொடுத்தவர் கடனை திருப்பி கொடு என்று அழுத்தம் கொடுக்க வந்தால் அவரிடமிருந்து பாதுகாப்பு கோருவதற்கு ஒரு நிர்வாகம் இருந்தது, ஒரு அரசியல்வாதிகள் கூட இருந்தாங்க, அரசுகள் இருந்தது. ஆனால் இப்போ ஏன் இவங்க இப்படி அவலப்பட்டு போகிறார்கள் அப்படின்னா, இந்த கடன் கொடுப்பவர்களோடு தான் இந்த நிர்வாகிகள், அரசியல்வாதிகள், ஆட்சி செய்பவர்களுடைய நெக்ஸஸ் அடங்கி போயிடுச்சு. அதனால் அவர்கள் தன்னை பாதுகாப்பதற்கு யார்கிட்டையும் போக முடியாது, தவிப்புக்குள்ளே போகிறதுனால தான் அவர்கள் இந்த தன்னை உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் போகிறார்கள். இப்போ சில சட்டங்கள்லாம் இன்னும் உயிரோடு இருக்குது. இந்த கடன் தள்ளுபடி சட்டம்னு ஒன்று இருக்குது. சப் கலெக்டர் ஆர்டிஓ அளவில் ஒரு வாங்கின கடனை என்னால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அது தள்ளுபடி பண்ணிடலாம். ஆனால் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் தான் இந்த நிர்வாகமோ அல்லது இந்த ஆட்சி முறைகளோ தீவிரம் காட்டவில்லை. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த பயிர் காப்பு திட்டம், இன்சூரன்ஸு, இது எல்லாத்துக்கும் நான் இப்போ உழவர்களுக்கும் வேளாண் செய்பவர்களுக்கும் நான் செய்கிறேன் அப்படின்ற அவங்களுடைய பிரீமியத்தை கவர்மெண்ட்டே கொடுக்குது இப்போ. ஆனால் இப்போ என்ன ஐயம் தட்டுகிறது அப்படின்னா, பிரீமியம் நான் கொடுத்துட்றேன். பிரீமியம் கொடுக்குறது ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு அது சில கோடிகள் நான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்றேன். ஆனால் இப்படி ஒரு வறட்சி வந்ததுக்கு அப்புறம் நான் இதை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவிக்காமல் காலம் கடத்துவதற்கு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை காப்பாற்றுவதற்கான ஒரு அழுத்தமாக கூட இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போய் அழுத்தம் கொடுக்குதோ அப்படின்ற ஐயப்பாடு வருகிறது. இது இந்த வறட்சியாக நான் அனௌன்ஸ் பண்ணேன்னா அவங்க கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் நான் இவர்களை காப்பதை விட நான் இன்சூரன்ஸ் கம்பெனியை காப்பாற்றுவதில் நான் இறங்கி இருக்கிறேனா என்ற ஒரு விஷயம் கொஞ்சம் ப்ரோ பண்ணி பார்த்தா தான் இந்த விஷயங்கள்லாம்
இதில் வெளியில் வரும். ரொம்ப முக்கியமான ஒரு ஐயம், இதுவரை வெளியே பேசப்படாத ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக இருக்குது. அதில் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மைக்ரேஷன் அப்படின்ற விஷயத்தை நம்ம இடைவேளைக்கு முன்பு பேசணும். அதாவது விவசாய கூலிகளாக இருந்தவர்கள், விவசாயம் செய்து வந்தவர்கள் வேறு தொழில்களுக்கு இல்லை அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தால வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனதுனால தற்சமயம் விவசாயிகளா மாறியிருக்காங்க குத்தகைக்கு எடுத்து பண்றதுல. இந்த இறப்புல கூட ஒரு பெரும்பான்மை சதவீதம் அப்படிப்பட்ட விவசாயிகள் இருக்கிறாங்க. இது ஒரு புறம். மறுபுறத்துல இந்த பிரைவேட் லெண்டர்ஸ், நகைக்கு அடமானம் வைத்து கொடுக்கறவங்களுடைய எண்ணிக்கை டெல்டா பகுதியில கிராமத்துக்கு ஒரு கிளை இருக்கிறத பாக்குறோம். அப்ப குடுக்கல் வாங்கல் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இந்த தற்கொலைகளுக்கு எப்படி காரணமாக நினைக்கிறீங்க? அடிப்படையா நமது விவசாயிகளை வந்துட்டு நீங்க பல்வேறுபட்ட செக்மெண்டா நீங்க பிரிக்கணும். இது ஒரு பிரைமரி செக்டார். நீங்க எப்படி ஒரு கார்பரேட்டுக்கு வந்துட்டு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னோம்னா, அவங்களுக்கு கடன் சுமை அழுத்தும் பொழுது சர்ஃபாசி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டாடுறீங்க. ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ்னு அதை சொல்றீங்க. அது நீண்ட காலத்துக்கு நம்ம வந்துட்டு இழுப்போம்னு சொல்றீங்க. மறுபடியும் அதன் மேல அவனுக்கு லோனை கொடு, அப்பதான் அவன் சஸ்டெயின் பண்ணுவான்னு சொல்றீங்க. இப்ப மறுபடியும் அவனுக்கு அந்த லோனை கொடுன்னு சொல்றீங்க இல்லையா? ஏற்கனவே வாங்கின கடனை வந்துட்டு இழுத்து பே பண்றதுக்கு வசதியா அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ போட்டுட்டு இந்த மாதிரி செய்றீங்க இல்லையா? இந்த வசதி விவசாயிகளுக்கு இருக்கிறதா? ஒரு உதாரணத்துக்கு இந்த தமிழக அரசு சொல்லி பனை விவசாயம் பண்ணவங்க, பனை எண்ணெய்க்காக விவசாயம் பண்ணவங்க வந்துட்டு சொட்டு நீர் பாசனத்துக்கு போட்டாங்க. ஒருத்தருக்கும் 1.25 லட்சம் 2 லட்சம் 2 லட்சம்னு கடன் வாங்கி போட்டாங்க. இது வந்துட்டு ஒரு கேஸ் ஸ்டடி, நான் சொல்றது நேரடியாக பார்த்தது. ஆனா என்னாச்சு, அவங்களுக்கு அதை விளைவிச்சு உரிய வரை கிடைக்கல, தமிழக அரசு தரல. ஆனா வெளிநாட்டுல இருந்துட்டு இம்போர்ட் பண்ணி 1 கிலோ 60 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணி, இதை நல்லசாமி அவர்கள் சுட்டி காட்டி இருந்தார்கள் ஒரு அறிக்கையில. அதுக்கு 35 ரூபாய் மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு விற்கிற இந்த தமிழக அரசு இவர்களுக்கு ஒரு உரிய விலையை கொடுத்து அது சந்தைப்படுத்த தயாரா இல்லாத காரணத்தினால் போட்டு 10 வருஷம் நொந்து போய் எல்லாம் பண்ணிட்டு வாங்கின 1.25 லட்சம் இன்னைக்கு 5.25 லட்சமா இருக்குது வட்டியோட சேர்த்து. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அவன் ஒரு கடன் வசதியை வந்துட்டு ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல இருந்து பெற்ற கடன் வசதி அவனுக்கு ஒரு சுமையாய் இறங்கி விட்டது. ஆனா அவன் வாழணும், அடுத்த கடனுக்கு போறான், இன்னொரு கடனுக்கு போறான். உடனடி தேவைன்னு ஒன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு நான் செய்யறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு சேதுராமன் சொன்னாரு, அந்த இடத்துக்கு போறான். இப்படி வரும்பொழுது இங்க பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு கடன் வலையில வந்துட்டு ஒரு விவசாயி சிக்கி இருக்கிறத நீங்க நேரடியா பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஒரு 70,000 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி விவசாயம் பண்ணிட்டு அது பொய்த்து போகுதுன்னு வரும்போது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்படுன்னு பாருங்க. ஒரு 2.25 லட்சம் கல்வி கடன் வாங்கின வீட்டுக்கு ஆளை அனுப்புனாங்க ஒரு நிறுவனத்தில் இருந்துட்டு, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இங்க 10 லட்சம் ரூபாய் கடனோட பல விவசாயிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அவங்ககிட்ட 6 ஏக்கர் நிலம் இருக்குது, 7 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்ப நீங்க ஒரு பிரைமரி செக்டார்னு சொல்லக்கூடிய ஒரு விவசாயத்துக்கு என்ன விதமான நீங்க ஃபெசிலிட்டிஸை கொடுக்குறீங்க, எவ்வளவு ஆழமா அதை பரிசீலனை பண்ணி கொடுக்குறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. இது ஏன் நான் வந்துட்டு இந்த வித்தியாசத்தை வந்து நான் பெரிதுபடுத்துறேன் அப்படின்னம்னா, இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4 to 5% கொடுக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் இந்த நாட்டினுடைய வரி வருவாயில் மறைமுக வருவாயில் பெருமளவிற்கு தருவது நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் விவசாயிகள் தான் 60%. எப்பொழுதெல்லாம் வந்துட்டு விவசாயம் நல்லா நடக்குதோ அப்பொழுதெல்லாம் சந்தையில வந்துட்டு விற்பனை அதிகமாகும். குறிப்பா வந்துட்டு இந்த பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்துட்டு விற்பனை அதிகரிக்கும். தொலைக்காட்சி வாங்குறது எல்லாமே, இது அனைத்தும் இந்திய அளவில் நடைபெறுகின்றது. ஆனால் ஒரு கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், அதற்காக செலுத்தப்பட்ட ஆழமான பார்வைகள் விவசாயத்திற்கு ஏன் செலுத்தப்படவில்லை? அதுதான் நீங்க கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. நான் இறுதி கருத்துக்களை கேட்கிற நேரத்தில் இருக்கேன். திரு சேதுராமன், 1 நிமிடத்துக்கு குறைவாகவே என்னிடம் நேரம் இருக்கிறதுனால உங்களை இறுதி கருத்து, உடனடி தீர்வு டெல்டா விவசாயிகளினுடைய உயிர் பலியை தடுப்பதற்கு என்ன தேவை, ரொம்ப சுருக்கமா? இல்லை, இது வந்து 2 விதமா பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒன்று வந்து லாங் டேர்ம், அதாவது வந்து நீண்ட கால திட்டமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வாழ்வுரிமையை காப்பாற்றக்கூடிய நீர் ஆதாரத்தை வந்து வளப்படுத்துறது. குறிப்பாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஆறுகளில் வந்து ஆறுகள் மட்டத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால்கள் வந்து உயரமா இருக்கு. காரணம் என்னன்னா அதிகமான மணல் அள்ளின காரணம். இன்றைக்கு அதை வந்து மறுசீரமைப்பு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இது வந்து ஒரு லாங் டேர்ம். அதே போல இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இன்னைக்கு பெரிய ஆதாரமா இந்த சூழ்நிலையிலையும் ஓரளவு விளைச்சலை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் ஆதாரத்தை உத்தரவாதப்படுத்தக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்களை அரசு வந்து முன் வந்து செய்யணும். இது வந்து நீண்ட கால திட்டம். இப்ப குறுகிய கால திட்டமா இன்றைக்கு நீங்க கூட குறிப்பிட்டீங்க 10 கிராமங்கள்ல பாக்குறாங்கன்னு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து வறட்சி நிவாரணத்துக்கு
வறட்சியை அறிவிக்கிறதுக்கான ஒரு திட்டத்துக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இன்னைக்கு முதலமைச்சர் குறிப்பிட்டப்பட்டிருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம், அந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை தவிர்த்து இன்றைக்கு உடனடி ஆறுதலாக இன்றைக்கு இறந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு செய்தியையும் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிவாரணத்தையும் உடனடியாக 10ஆம் தேதி அவங்களுடைய ஆய்வு அறிக்கை வந்த பிறகு 11ஆம் தேதி முதலமைச்சர் இந்த இறந்த உண்மையாகவே இந்த பிரச்சனைகளில் இறந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வரப்போகுது. அப்படி இறந்த விவசாயிகளுக்கான நிவாரணத்தை அவங்க இந்த குடும்பத்துக்கான நிவாரணத்தை கொடுக்கறதோட இல்லாம எதிர்காலத்தில் இந்த விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்றத உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர்களுக்கு அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு, இன்றைக்கு வந்து கதிர் வெளியில வரக்கூடிய ஸ்டேஜ்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிவாரணத்தை அரசு உடனடியாக அறிவித்து இந்த அதற்கான இறப்புகளை இல்ல அரசு அப்படி நிவாரண நிதியை அறிவித்தால் மட்டும்தான் இந்த பொங்கல் ஓரளவுக்கு ஆறுதல் பொங்கலாக அந்த மக்களுக்கு இருக்குன்னு நம்புறேன். உங்களை இறுதி கருத்துக்கு நன்றி. ரொம்ப சுருக்கமா உங்க 3 இறுதி கருத்து ஒரு வரி. இறுதி கருத்து என்று கூறும்போது இரண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து தற்கொலை என்பது வந்து ஒரு மன அழுத்தம் சார்ந்த ஒரு விஷயம். அதற்காக அதை தடுத்து நிறுத்துவதற்கு அறிகுறிகள் எக்கச்சக்கமாக உள்ளன. முதல் அறிகுறி மழை வரவில்லை, இன்னொரு அறிகுறி காவிரி நீர் வரவில்லை, எல்லாம் தெரிந்த விஷயம். அப்போது நம்ம வந்து தமிழ்நாடோட ஒரு தனி பெருமை என்னவென்றால் அது ஒரு கேரிங் வெல்ஃபேர் ஸ்டேட்ன்ற ஒரு இமேஜ் அதுக்கு இருக்குது, அது செயல்முறையிலையும் இருக்குது. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போது அது தற்கொலை தடுப்பதற்கு ஒரு செயல் திட்டம், அது ஒன்று. மற்றொன்று வந்து நீண்ட லாங் டேர்ம் இது பார்க்கும்போது இப்போ ஒரு விவசாயியின் வருமானத்திற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, டைவர்சிஃபைங் ஃபார்ம் இன்கம் என்பார்கள், அதற்கு என்ன வழி. கடைசி விஷயம் வந்து இரிகேட்டட் ஏரியா நம்ம பார்த்தோம்னா நீர்ப்பாசனம் வசதி உள்ள மொத்த 1,00,000 ஏக்கர் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. திருவாரூர் என்று கூறுகிறீர்கள், அங்கேயும் குறைந்து உள்ளது. அது ஆகையினால் இந்த 3ஐயும் சரிப்படுத்தினால்தான் இது முன் செல்ல முடியும் என்பது ரொம்ப சுருக்கமா ஒரு நீண்ட கால திட்டமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது. ஒன்று, அங்கு வந்து காவேரி டெல்டாவுக்கு மட்டும் தனியான ஒரு நிர்வாக அமைப்பு வேணும். இந்த நிர்வாக அமைப்பு என்பது இப்பொழுது இருக்கும் நிர்வாக அமைப்புகளான வளர்ச்சித்துறை, இந்த வருவாய்த்துறை, அதுக்கப்புறம் இயக்குனர் வேளாண்மை, இவர்கள்கிட்ட இருந்து விடுபட்ட ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அங்கிருந்து செயல்படணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த விவசாய பெருமக்களுக்கும் எப்படி இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கு அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு கடன் வசதி திட்டம் இருக்குதோ, எப்படி அவர்களுக்கு ஒரு ஹெல்த் சிஸ்டம் இருக்குதோ, அது மாதிரி அவர்களுக்கும் இந்த வீடு கட்டும் திட்டங்கள், அதற்கப்புறம் அவர்களுக்கு இந்த மருத்துவ திட்டங்கள், அதற்கப்புறம் கல்வி திட்டங்கள், இது 3 அவர்களுக்கு தனியாக சிறப்பாக செய்து கொடுக்கும். உங்களை இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமாக. அதாவது நீண்ட கால திட்டம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பேசிட்டோம். முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, ஏற்கனவே 2006 செஞ்சது தான். கடன் வட்டி 2ஐயும் முதலில் தள்ளுபடி செய்க. ஏனென்றால் நீங்கள் எந்த இடத்துலையும் சப்போர்ட் பண்ணல. நீங்க இப்போ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது. காவிரி நதிநீரை பெற்று தரவில்லை, மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை, மழை பொய்த்து விட்டது, உங்களை நம்பி செய்யப்பட்ட விவசாயம். நீங்கள் பொறுப்பேற்று கடன் வட்டியை தள்ளுபடி செய்து செய்வதறியாது திகைக்கக்கூடிய விவசாயிகளை மீட்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள். வாடிய பயிரை கண்டு உயிர் வாழ்வை முடிக்கும் விவசாயி அப்படிங்கிற செய்தி இனியும் வரக்கூடாதுக்கான பல்வேறு முயற்சிகள் ஒரு அங்கமாக இந்த அமர்வை பார்க்கிறோம். பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. இந்த கருத்துக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு